வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி நிலவர ஆய்வறிக்கை. பசிபிக் பெருங்கடலிலே ஜப்பான் அருகே நீடித்து கொண்டிருந்த தாழ்வு சுழற்சியானது, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது செயலிழந்து கொண்டிருக்கிறது. இதனால காற்று கொஞ்சம் வேகம் தணிந்திருக்கிற அதே வேளையில் தொடர்ந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், மியான்மர், தாய்லாந்து போன்ற பகுதிகளில் காற்று சுழற்சிகள் இருக்கிறது. தென்சின கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது. இவையெல்லாம் தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நேற்றைக்கு ஈர்த்த வலு இன்றைக்கு கொஞ்சம் குறைந்திருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே சற்று கிழக்கு தெற்கு காற்று, தென்கிழக்கு காற்று, மாலை நேரத்தில் நுழையக்கூடிய இடிமழை பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய காற்று நுழைந்திருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சுற்று வட்டாரம் தொடங்கிய மழை, இடியுடன் கூடிய மழை சுமார் 1 மணி நேரம் கந்தர்வக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் பொழிந்து உள்ளூர், ஒரத்தநாடு, பாப்பாநாடு, ஏனாதி மற்றும் அதனைத் தொடர்ந்து அப்படியே திருவாரூர் மாவட்ட பகுதிக்குள்ள, மதுக்கூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட பகுதிக்குள்ள நுழைந்து பரவக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, ஆலங்கோட்டை, நெய்வாசலுக்கு தெற்கே, அதாவது நெய்வாசலுக்கு குறைவாகவும் எடமெளையூர் மற்றும் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக நகர்ந்த மழை உள்ளிக்கோட்டை, பரவக்கோட்டை, மதுக்கூர் பகுதியை மையமாக வைத்து வலுத்த பலத்த மழைப்பொழிவாக கொடுத்து கொண்டு கிழக்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு மன்னார்குடிக்கு தெற்கு புறமாக மன்னார்குடியை தொட்டுக்கொண்டு தட்டான்கோயில், வாட்டார், பைங்காட்டூர் மற்றும் சோழபாண்டி, சேரன்குளம் மற்றும் தெற்கே இருக்கக்கூடிய திருமக்கோட்டை, பெருகவாழ்ந்தான் மற்றும் அதற்கு வடக்காக பெருகவாழ்ந்தானுக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கோட்டூர், களப்பால், எடையூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி, விளக்குடி போன்ற பகுதிகளுக்கு இந்த மழைப்பொழிவு, அதாவது இருகாற்று இணைவால் மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்தின் தெற்கு பகுதி, மேலமருதூர், பாண்டி, எக்கல், குன்னலூர் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். தொடர்ந்து இது கிழக்கு நோக்கி நகர்ந்து தலைஞாயிறு பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக காற்றில் ஏற்படக்கூடிய தொய்வு, கிழக்கு காற்று தென்கிழக்கு தெற்கு காற்று நுழைவதற்கு சாதகம் ஏற்பட்ட காரணத்தினாலே மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை இடைமறித்து மழைப்பொழிவை தொடங்கிவிட்டது. ஆகவே இனிமேல் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும், தீவிரமில்லாமல் இருந்து கொண்டிருக்கும். காற்று நுழைகிறது, ஆனால் கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குவிக்கும் அளவிற்கு அங்கே எந்தவித நிகழ்வும் இல்லை. அதாவது காற்று முறிவு ஏற்படுத்தும் விதத்திலேயோ அல்லது சுழற்சியினால் மேலிடச் செய்து குளிர்விக்கும் விதத்திலேயோ இல்லை. இருந்தாலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். கேரளாவில் தொடர்ந்து 10-15 சென்டிமீட்டர் பெய்து கொண்டிருக்கு. கர்நாடகாவிலையும் 10-15 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யுது. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்து கொண்டிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வால்பாறையெல்லாம் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. இந்த நிலை தொடரும். நீலகிரியில் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு மேற்கு பகுதியில். ஆக படிப்படியாக இந்த மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும். வரக்கூடிய 11ஆம் தேதி, இன்றைக்கு தேதி 7, 8, 9, 10 இந்த 3 நாளும் மெல்ல வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு பரவலாகும். முதல்ல ஆந்திர, கர்நாடக எல்லையோர பகுதிகளில் பரவலாகும், சென்னை உட்பட. நாளைக்கு சென்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கே சில இடங்களில் கத்திவாக்கம் உள்ளிட்ட பகுதியில் கிடைச்சிச்சு, இன்றைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாளை, அதாவது 8, 9, 10 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு முதல்ல நாளைக்கு தொடங்கும். கண்டிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டம் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தொடங்கி ஆந்திர எல்லையோர மாவட்டமாம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் கொடுக்கும். இது வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து சேலம் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்திற்கும் 11ஆம் தேதி, அதாவது ஓரிரு நாட்களில் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி வடக்கு, நாமக்கல்,
மற்றும் கரூர், ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் வரக்கூடிய 11ஆம் தேதியிலேருந்து கொடுக்கலாம். ஆனால் கரூர் வடக்கு மட்டும் உறுதி, தெற்கு வாய்ப்பு குறைவு. அரவக்குறிச்சிக்கு இப்போ எதிர்பார்க்காதீங்க. அரவக்குறிச்சிக்கு 12ஆம் தேதிக்கு மேலே தான் வாய்ப்பு. 16ஆம் தேதி உறுதி. 15, 16, 17, 18 அரவக்குறிச்சிக்கு உறுதி. 16ஆம் தேதி உறுதி அரவக்குறிச்சி. அரவக்குறிச்சி உள்ளிட்ட திருப்பூர் மாவட்டத்தின் கரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கும். திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதியில் இருக்கும். நல்ல மழை இருக்கும். வால்பாறைலாம் மிக மழை பொழிவுலாம் இருக்கும். அதே போல் நீலகிரியில் இருக்கும். நீலகிரியோட கர்நாடகா சரிவில் இருக்கும். கர்நாடக எல்லையோர ஈரோடில் இருக்கும். இந்த காற்று பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 15, 16, 17, 18 முன்னேறி கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு 12ஆம் தேதியிலிருந்து பரவலாகிவிடும் மழை. 11, 12 பரவலாகும். 16ஆம் தேதி எப்போ பாலக்காட்டு கணவாய்க்கு எதிர்பார்க்கக்கூடிய நாளில் தமிழ்நாட்டிலேயே தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். இந்த உச்சபட்ச பிரச்சனைக்குரிய பகுதினா அது பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய். அதாவது செங்கோட்டையிலேருந்து வரக்கூடிய அப்படியே கயத்தாறு, கோவில்பட்டி வழியாக விளாத்திக்குளம் வழியாக ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கு வரக்கூடிய அந்த கணவாய் பகுதி ஒன்று. அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பாலக்காட்டு கணவாய், பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக நெகமம் வழியாக தாராபுரம் வழியாக வரக்கூடிய அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதி அப்படியே கந்தர்வக்கோட்டை வரைக்கும் வரும். அப்படியே மணப்பாறை வழியாக அந்த கணவாய் பகுதிகளிலையும் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும். இருந்தாலும் இந்த கந்தர்வக்கோட்டைக்கு தொடங்கிருச்சு. இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெல்டாவில் தொடங்கினாலும் இந்த பாலக்காட்டு கணவாயோட அந்த தாராபுரம் நேகமும் இடைப்பட்ட பகுதி தான் உச்சபட்ச காற்று பகுதி. காமநாயக்கம்பாளையம் இந்த பகுதிக்கு 16ஆம் தேதி கொடுக்கும். 15 அல்லது 16, 17, 18 கொடுக்கும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பிற்பகுதியில், பின்னரை பகுதியில் 15ஆம் தேதியிலிருந்து அந்த மாத இறுதி நாள் 30ஆம் தேதி வரைக்கும். அதே போல் சில நாள் 30ஆம் தேதி என்பது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை கூட சில மாதங்கள் தொடரும். அதாவது ஜூலையில் 5ஆம் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்குது. 5ஆம் தேதி இல்லாட்டி 4ஆம் தேதி, 3ஆம் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்குது. ஜூலை மீண்டும் 15லேருந்து ஜூலை இறுதி வரைக்கும். ஆகஸ்ட்டில் இறுதி 15 நாள் வலுவாக இருக்கும். பாக்கி நாள்லாம் கொஞ்சம் வலு குறைவாக இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் எல்னினோ போன்றவை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் எல்னினோ உருவாகி இருக்குது. சூப்பர் எல்னினோ உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 80% அடுத்த வருடம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வருடம் நம்ம சூப்பர் எல்னினோ இந்த வருடம் கிடையாது, அடுத்த வருடம். ஆனால் எல்னினோ தென்மேற்கு பருவமழையை நமக்கு பாதிக்காதுன்னு சொல்லியிருக்கோம். வழக்கமாக எல்னினோ அங்கே இருக்கும்பொழுது நமக்கு வெப்பம் எப்போதுமே இந்திய பெருங்கடல் குறைவாக இருக்கும். ஆனால் இப்போது எப்படி பசிபிக் பெருங்கடல் வெப்பம் இருக்கோ அதுக்கு சமமாக இந்திய பெருங்கடல் வெப்பம் இருக்குது. இதை அவர்கள் கணிக்க தவறிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக கேரளா, கர்நாடகா தென்மேற்கு பருவமழை பகுதிகளில் நல்ல மழைகள் நீர்பிடி பகுதிகளில் ஜூன் இறுதி, ஜூலை இறுதி 15 நாள், ஆகஸ்ட் இறுதி 15 நாள், செப்டம்பர் நல்ல மழையெல்லாம் காத்திருக்கு. மேட்டூர் அணையை நிரப்புவதற்கு தாமதம் அடையுமே தவிர நிரம்பாமல் போகாது. ஜூலை இறுதியில் மேட்டூர் அணைக்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வலுவாக வரும். ஜூன் இறுதியில் கர்நாடக அணைக்கு கூடுதல் நீர் வரும். ஆனால் ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நிரப்பும் அளவில் மழை இருக்கும். முன்கூட்டியே வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு. அதிகபட்ச தாமதம் என்பது கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய நாள் ஜூலை இறுதி, அதாவது 3வது 4வது வாரம்னு வச்சுக்கலாம். 4வது வாரம் உறுதி. ஆனால் அதற்கு முன்பே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கர்நாடகாவிலிருந்து ஆகஸ்ட்டில் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு கர்நாடகாவிலேருந்து தண்ணீர் வரும். பின் அரை பகுதி 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட்டில். இது ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆகவே வெப்பசலன் இடிமடிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தை எப்போதும் நம்ம சொல்லியிருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல காலத்திலே 2.5 சென்டிமீட்டர் தான் பெய்யும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 4 மாதங்கள் அந்த மாவட்டத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த சராசரி மழை 2.5 சென்டிமீட்டர் தான் பெய்யும். ஆகவே அந்த இடத்துல ரொம்ப எதிர்பார்க்காதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று பகுதியாக இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம். அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்கிற மழை கூட கோவில்பட்டி இந்த பகுதியில் பெய்துட்டு போயிடும். அது கொஞ்சம் முன்னேறி கடலோரமும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனடியாக இல்லை, பொறுத்திருங்கள். இந்த 16, 17 தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் மழை இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் மழை இருக்குது. கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் சவால் இருக்குது. கோடியக்கரை முனை கூட கொடுக்கலாம். 16, 17, 18 கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு 11, 12, 13, 14 கொடுக்கும். வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கு. 11ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய நாட்கள்லேயே வட உள் பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது வட உள் பகுதியெல்லாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை எடுக்கணும். வடகிழக்கு பருவமழை ஏனென்றால் கடல் வெப்பம் 30, 31 டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கு. மீண்டும் ஆகஸ்ட்டில் தெற்கு நோக்கி சூரியன் குத்துக்கதிர் திரும்பும் பொழுது மேலும் உயரும்.
தமிழ்நாட்டுக்கு அருகே எந்தவித நிகழ்வும் வராது என்பதன் காரணமாக அந்த வெப்பம் தொடர்ந்து அதிகரித்துட்டு இருக்கும் என்பதனால வடகிழக்கு பருவமழை அதை நிகழ்வில் சிறு நிகழ்வுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையிலும், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அதிக வெப்பம் அடைந்திருக்கிற கடத்தில் நீராவி சுமந்து வரும் காற்று அதிகமாக இருக்கிறதுனால வடகிழக்கு பருவமழைக்கு கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் முன்னெச்சரிக்கை எடுக்கணும். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். சென்னை, திருவள்ளூர் உட்பட கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே உள் மாவட்டங்களுக்குமே நல்ல மழை இருக்குது, நிறைய மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழை சந்தேகப்பட வேண்டாம். தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சராசரி குறைவான மழைன்னு சொல்லியிருக்கிறது பொறுத்த வரைக்கும் அது தவறாக தான் தெரிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் வட உள் மாநிலங்களில் கூட மழைப்பொழிவு கிடைக்கும், நல்ல மழைப்பொழிவு. செப்டம்பரில் தான் ஆந்திராவிலும் கிடைக்கும் நிறைய மழைப்பொழிவு. இது பொதுவாக இப்படித்தான் இருக்கும் இயற்கை. அதற்கு சில வார்த்தைகள் சொல்கிறேன். மேட்டூர் அணையிலேருந்து தண்ணீர் திறந்த டெல்டாவில் மழை பெய்யும் நீங்கள் சொல்லுவீங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே இதெல்லாம் குளிர்ப்பான சாதகமான குளிர்விக்கும் சூழல் இருந்தால் தான் அந்த மழைப்பொழிவெல்லாம் கிடைக்கும். ஆகவே கண்டிப்பாக கிழக்கு காற்று நுழைய தொடர்ந்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை மாத இறுதி 15 நாள் வலுத்திருக்கும், ஒவ்வொரு மாதம் சொல்லியாச்சு. வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குது. செப்டம்பர்லேருந்தே அது வலுத்த மழைப்பொழிவாக மாறும். அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். அக்டோபர் சரியாக 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாத இறுதி வரை வலுத்திருக்கும் என்று தெரிகிறது. இதில் டிசம்பர், நவம்பர் தான் அதிக மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழைக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை. இப்பொழுதிலிருந்தே நாம் அதுக்கு உண்டான மழைநீர் சேகரிப்புக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தூர்வாறுதல் போன்ற பகுதியெல்லாம் சூப்பரில் நிலம் உருவானால் அடுத்த வருடம் மேலே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், அது உண்மைதான். அடுத்த வருடம் மேலே தான், நம்ம இந்த வருடம் எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்த வருடம் மே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், ஏப்ரல் மே. சூப்பர் எல்னினோ உருவானால் இங்கே காட்டு திசை மாறி இருக்கும், கோடை மழை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால நம்ம இப்போலிருந்தே அதுக்கான முன்னேற்பாடு என்னன்னாக்கா மழைநீரை சேகரித்தல் தான். அதாவது வடகிழக்கு பருவமழையை சேகரித்தல். தென்மேற்கு பருவமழையில் என்னை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இருப்பதாக தெரியவில்லை, குறைவு இருப்பதாக தெரியவில்லை. கேரளாவில் அணைகளை நிரப்பும் மழை இருக்குது. வெப்பம் அப்பப்போ உயரும், இது வழக்கமான ஒன்று தான். ஆகஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்கும். பொதுவாக இந்த பருவமழை தொடங்குவதில் சில நேரங்களில் இப்படி கேரளா, கர்நாடகா என்று இப்படி போயிடும். தமிழ்நாடு இப்போ பாருங்கள், மன்னார்குடி குளிர்காற்று வீசி கொண்டிருக்கிறது. நன்றாக குளிர்ந்து விட்டது, குளிர்காற்று வீசுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா துருத்துறைப்பூண்டி, வேப்பஞ்சேரி போன்ற பகுதிகளெலாம் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கும். ஆகவே அங்கும் குளிர்ந்து விடும் இப்பொழுது என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். இது கோடை மழை தான். தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான மழை வெப்பசலன மழையாக தென்மேற்கு பருவமழையில் இணைந்து பொழியும். மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் பிற்பகுதியில் இருந்து கொண்டிருக்கும். செப்டம்பர், அக்டோபரில் மாதம் முழுவதுமே இருக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.